ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேஷராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசியிலேயே குரு இருக்கிறாருங்க. மேலும் அவர் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. இது தவிர 11ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. ராசி அதிபதி இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுகிறார். செவ்வாய் உச்சமடைந்து காணப்படுகிறதன் காரணமாகவும் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேஷராசி என்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்கள் விருப்பப்படி நடக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. புதிதாக அசைய சொத்துக்கள் உங்களால் இப்போ வாங்க முடியும். வீடு வாங்கணும்னு ஒரு கனவை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கனவு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு மட்டுமல்ல, இதர சொத்துக்களையும் உங்களால் இப்பொழுது வாங்க முடியும். தோப்பு, தோட்டம் போன்ற நிலம் போன்ற ஏதாவது அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் சோர்வுகள், களைப்பு எல்லாத்தையுமே மறந்து உழைப்பை அதிகமாக நம்பக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. உங்கள் படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த முயற்சிகளை எல்லாம் இப்போ நீங்கள் சிறப்பாக செய்யலாங்க. அது சிறப்பாக உங்களுக்கு கைகூடி நல்ல சந்தோஷத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பண தேவைகள், பெரும்பாலான தேவைகள்லாம் கடைசி நேரத்திலேயாவது பூர்த்தி ஆகுங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப அபாரமா இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகமாக கையில் புழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியாவது நீங்கள் பணத்தை வசூல் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான நேரங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக நண்பர்களே. இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்களே உங்கள் உடலுக்கு ஒவ்வாதுங்கிற உணவுகள் தெரிஞ்சே அலர்ஜியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முன்னுரிமை கொடுத்து செயல்படும் போது இன்னும் நல்ல நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எல்லா விதமான நன்மைகளும் காத்திருக்குங்க. குடும்பத்தில் இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் தாராளமாக அதிகமான சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. நீங்களும் ஏதாவது சுபகாரியங்களை கலந்துக்குவீங்க. அதன் மூலமாகவும் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. எனவே தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் இன்றைய தினம் அதிகமாக பயன்படுத்தி நல்ல ஆதாயத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் சிறுதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படி பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா அதன் மூலமாக நல்ல சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு புதுசாக கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யறதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இப்போ விலகிவிடும். அதனால நிறைய விஷயங்களை இப்போ உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக தொடங்க முடியுங்க. தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய அனுகூலமான பலன்கள் காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும். தன லாபம் அதிகரிக்குங்க. மறைமுகமான சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் புரிதல் ஏற்படுங்க நண்பர்களே. டெக்னிக்காக சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் தெரியாத சில மறைமுகமாக இருந்த ரகசியங்கள்லாம் இன்னைக்கு புரியறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே. இன்னும் சந்தோஷமான ஒரு நாள் கலகலப்பாக இன்றைய தினம் இருப்பீங்க. பணம் உங்கள் கையில் புரண்டு கொண்டே இருக்குங்க. அதனால உங்களால் பணத்தை இன்னைக்கு சேவிங் செய்யறதுல கொஞ்சம் நீங்கள் ஆர்வத்தை செலுத்தினால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் தகராறு பண்ணக்கூடாதுங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன், ப்ரெஷர் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் ஒரு நீடித்த உறவை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களது காதலுடைய உறுதித்தன்மை இன்னைக்கு உங்களுக்கே புரியும். அதனால இந்த தினம் உங்கள் காதலை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு உறுதியான ஒரு ஆறு போல ஒரு நீடித்த ஒரு காதல் உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் உங்கள் வாழ்க்கை துறை கூட உங்கள் மனக்குறந்த காதல் கூட இன்னைக்கு ஏற்படும். எனவே காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களால் எது செய்ய முடியலையோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் பாடம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மனசில் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய தேவை இருந்தால் அதுக்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதன் பிரகாரம் நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வாக்குறுதியில் அள்ளி தருவீங்க. இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன தகராறு இருந்து டென்ஷன் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையோட ஸ்பெஷலான அட்டென்ஷன் உங்கள் மேலே இருக்கும். அதனால உங்களுக்கு தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஊழல் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும். புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே. இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடு மட்டும் கொஞ்சம் அவசியம் நண்பர்களே. கொஞ்சம் உணவு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. வெளியே போய் சாப்பிடாதீங்க. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. மேலும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் பெற முடியுங்க. நீங்கள் உத்தியோகஸ்தலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் துறையில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புதிய தொழில்நுட்பத்துடன் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொண்டால் உங்களது அலுவலக பணி மிகச்சிறப்பாக இருக்குங்க. மேலும் உங்களது வியாபாரமும் நவீனத்துவம் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியை பெறுவதை நீங்கள் காண முடியும். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. இந்த தினத்தில் உங்களது லக்கி நம்பர் 4, அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சின்ன சின்ன பயணங்களுக்கான வாய்ப்புகள், சிறுதூர பயண வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதகமான நல்ல சூழல் உங்களுக்கு அமையும். சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது சாதகமாக வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. பரணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக பிசினஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு டெக்னிக்கலாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதன் மூலமாக நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கே வந்து கிடைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஆச்சரியமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. சர்ப்ரைஸான இன்னைக்கு நல்ல ஹெல்ப்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்பந்தமான கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நிறைய பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும். ஸோ நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீது கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. அதன் மூலமாக நீங்கள் ஆதாயம் பெற முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.